ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சேனலோட செகண்ட் எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்படி சொல்கிறது, இந்த எஃப்எஃப்பில் வந்து நிறைய சொந்தங்கள் கிடச்சிங்க, நிறைய பேர் கிடச்சிருந்தீங்க இந்த எஃப்எஃப்பில். ஸோ இதை வந்துட்டு என் பண்ண போகிறேன். நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட 6 months, ½ year கொண்டு போயிருக்கேன். பரவாயில்ல, முடிக்க போகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக எண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்துட்டு முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகேடா, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தா ரொம்ப அவசரமாக கிச்சனில் நின்று நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. ஒரு சைடு குக்கர் சவுண்ட் போட்டுட்ருக்கு, இன்னொரு சைடு ஒரு கடையில் போட்டு எதையோ வதக்கிட்டுருக்கீங்க, இன்னொரு சைடு வந்து பாப்பா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு 3 years ஆயிடுச்சு. கத்திகிட்டே இருக்கா ஒரு சைட்லேருந்து. ஜேகே வாஷ்ரூமில் இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் கத்தாதடி, வரேன். ஐயோ இரு இரு வரேன். அம்மா வாம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இதை வந்து போட்டு கொடுமா, எனக்கு இதை போட தெரியல, போட்டு கொடுமா. இருடி. ஐயோ வரேன், இரு ஜுங்ஷி, இரு வரேன். அப்பா எங்க? அப்பாவை காணும். எனக்கு இதை போட்டு கொடு, எனக்கு இதை போட தெரியல, போட்டு கொடு. இருடி. ஐயோ இரு வரேன், இரு முடிஞ்சது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு குக்கரையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று கிண்டிகிட்டு இருப்பீங்களா அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஓடி போகிறீங்க. என்னடி செல்லம், என்ன ஆச்சுடி, என்ன? இது எனக்கு போட தெரியல யூஷி. இதோட பேர் டை போட தெரியலையா உனக்கு? கஷ்டமாக இருக்குது, போட தெரியல. நேற்றுக்கு தானே அப்பா சொல்லி கொடுத்தாரு, நைட்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் போடணும்னு நேற்றுக்கு தானே சொல்லி கொடுத்தாரு. அதுக்குள்ளாடி மறந்துட்டியா? நீ என்னை எப்போ திட்டிக்கிட்டே இருக்க? போ, நீ எதுவும் போட வேண்டாம், நான் அப்பா கிட்டேயே கேட்டுக்கிறேன். ஏய் ஜுங்ஷி, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. கூப்பிட கேட்காம சோஃபாவில் எழுந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடிடுறா. ஸோ அப்படியே ஓடினா ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு தலையை ஹேண்டால் தோட்டிட்டு அப்படியே வெளியே வராரு. என்ன ஜுங்ஷி, எதுக்கு கத்திகிட்டே இருக்க? அப்படியே வாஷ்ரூம் வரைக்கும் கேட்குது பாரு. என்ன? டாடா, நான் இதை போட்டு கேட்டேன், அதுக்கே அம்மா திட்டுறா. என்ன திட்டினாளா? எங்க வா கேட்போம். எதுக்கு நீ என் பொண்ணை திட்டின? பொண்ணை திட்டினாங்களாமாக்கும். நேற்றுக்கு தானே எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன உன்ன மாதிரி பெருசாக வளர்ந்துருக்காளா? சின்ன குழந்தைடி, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதே கிடையாது. இவ்வளோ பண்ணதே என் தங்க பிள்ளை, இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். ஆமாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சை இழுத்து வச்சுட்டு அப்படியே போகிறீங்க கிச்சனுக்குள்ளே. அடி திருப்பியும் ஜேகே அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளுக்கு டை போட்டு விடாரு. ஓகே, சரியாயிடுச்சு. இதுக்கெல்லாமா போயிட்டு அழுவேன்? அதுவும் கத்திகிட்டே இருக்கா, அம்மா 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 அம்மான்னு. அப்பா ஒரு வாரத்தை கூப்பிட்ருக்க கூடாதா? அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பான்ல. உங்களை காணும், அதான் அம்மாவை கூப்பிட்டேன், இல்லைன்னா உங்களையே கூப்பிட்டு இருந்திருப்பேன். ஐயோ என் செல்லப்பட்டு. சரிடி செல்லம், அப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கற்றுக்கிறீங்க? இன்னைக்கு பாக்ஸிங் கற்றுத்துக்கு இருக்கிறீங்களா? பாக்ஸிங்கா? ஜுங்ஷி, உன்னோட ஹேண்ட் சைஸுக்கு க்ளவுஸ் கிடைக்குமான்னு தெரியலையே செல்லம். கிடச்சின்னா அப்போ வாங்கிட்டு வரேன். இனி ஈவினிங் பாக்ஸிங் கற்றுக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அவளும் எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே ஓகே சொல்கிறா. சரி, அப்புறம் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை டாடா, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கல்ல? வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. இரு ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிவிங் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவளும் பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாடா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ரெட் கலர் தீமில் அழகாக இருக்குது டாடா. அது என்ன ஜுங்ஷி, எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒரு கார்ட்டூன் தீமு, அப்புறம் பேபி பிங்க் கலர் தான் விரும்புவாங்க. அதென்ன நீ மட்டும் ரொம்ப வித்தியாசமாக ரெட்டில் இறங்கியிருக்க? என்னமோ தெரியலப்பா, உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு ரெட் கலரில் தானே இருக்குது,
அது மட்டும் இல்லை, அம்மாவோட லிப்ஸ்டிக்கும் ரெட் கலர் தான். ரெட் கலர் ரொம்ப யூனிக்காக இருக்குல்லப்பா. ஆமாம், ரொம்ப யூனிக் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விஷயம் இங்கே பேசிகிட்டு இருக்க, நீங்கள் 2 பேருக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க டைனிங் டேபிளில். ஜங்குக்கா ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்புறம் ஜூங்ஷியை கொண்டு விட்டுட்டு அடித்தடின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடாதீங்க, வீட்டுக்கு வாங்க, புரிஞ்சுதா? நீ ஏன் அப்பாவை திட்டுற? எப்போ பாரு டாடாவை திட்டிக்கிட்டே இருப்பியா நீ? நீ ஓவராக பேசாத சரியா? இது புருஷன் பொண்டாடிக்கு இடையில நடக்கிறது, நீ எதுக்கு இடையில வர? என்னோட டாடாவை திட்டினா எனக்கு கோபம் வரும். அப்படியெல்லாம் நீ டாடாவை திட்டக்கூடாது. ஆமாம் 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 ஆமாம். சரிம்மா மகாராணி, நான் திட்ட மாட்டேன், நீ உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தனியாக ஒரு சேர் இருக்கும். ஸோ அதில் ஏற்றி உட்கார வச்சுட்டு ஜங்குக்கும் எடுத்து எல்லாம் வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஜேகேவும் சாப்பிட்றாரு. குட்டச்சி, நீ சாப்பிட்டியாடி? அதெல்லாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் முதல்ல அவளை கொண்டு விட்டுட்டு வாங்க. சரி சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்ஷி அப்படியே எடுத்துக்கிறாரு. ஜூங்ஷி, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது சரியா? இதுதான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வா. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் டாடாவோட பொண்ணு இல்லையா, டாடா சொல்கிறத அப்படியே கேட்பேன். அப்புறம் நான் சொல்லி கொடுத்த மார்ஷியல் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த கராத்தே, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கில்லையும் அங்கே போய் போட்டுறாத சரியா? இவ்வளோ சீக்கிரம் நான் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு கூட அதுதான். ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்தேன். இதை போய் அங்கே இது பண்ணி வச்சிடாத. அங்கே எல்லாருமே இந்த மாதிரி குட்டி 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 குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? யாராவது ஒன்று வம்பு எடுத்தாங்கன்னா இழுத்து பலார்னு ஒன்று வச்சிரு. ஆனால் நீயா எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்பா எல்லா இடத்துலையும் தலையை எப்போவுமே நிமித்து தான் வச்சுருக்கணும், புரிஞ்சுதா? உன்னால் நான் எங்கேயுமே தலையை சாய்க்கக்கூடாது. ஓகே தாதா. ஐயோ கியூட்டி, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியூங்ஷி அப்படியே எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஒரு ½ அன் ஹவர்லேயே கொண்டு விட்டுட்டு உங்கள் சைடு வந்தால் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டில் ஃபுட் இருக்குது, சாப்பிடலை. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு, என்னடி பொண்டாட்டி இது வரைக்கும் சாப்பிட்டாம உட்காந்துட்ருக்க, சாப்பிட்றி. ஜேகே, என்ன ஆச்சுடி? என்ன? இல்லை ஜங்குக்கா, ஜூங்ஷி பிறந்ததுலேருந்து நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைல்ல. ஐயோ ஆமாம், இல்லை தான், ஜூங்ஷிக்கே எல்லா டைமையும் கொடுக்குறோம். ஆமாம், நீ தானடி சொன்ன அப்படியே பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம பர்சனலாக இருக்கிறத விட பேபிக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீ தானே சொன்ன. அப்புறம் இப்போ என்னாச்சு? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஜேகே. ஆஃப்டர் மேரேஜ் ஜூங்ஷி பிறக்கிறது வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். இப்போ ஹாப்பினஸ் இல்லையா? இப்போது ஹாப்பினஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஜூங்ஷி கூட பெரிய பெரிய ஹாப்பினஸ், அவள் நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குறா. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே இல்லைல்ல. அப்படியே அடிக்கடி தான் ஏதாவது பார்த்து ஐவிங் பண்ணுறது, சின்னதாக கிஸ், அதுக்குள்ளாடி வந்துடுவா உங்கள் செல்ல பொண்ணு. பொன் குழந்தைங்கனாலே அப்படி தாண்டி அப்பாவுக்கு செல்லமாக இருப்பாங்க. உனக்கு இப்போ தொல்லையாக இருக்குதா? எனக்கு தொல்லையெல்லாம் இல்லை, ஜூங்ஷி எனக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் நம்மளோட லவ்வோட கிஃப்ட் இல்லையா? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகே. ஆனால் எனக்கு இன்னொரு சைடு ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் இருக்குது. நம்மளுக்குள்ளேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க மேடம், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா உங்கள் கூட? ஆனால் புருஷனுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நைட்டு பார்த்துக்கலாமா? நைட்டா? நைட்டு புரியுதா? நைட்டு ஜிங்ஷி இருப்பா. இன்னைக்கு பேசாமல் லேட் நைட் பார்த்துக்கலாமா? லேட் நைட்டா? லேட் நைட் எனக்கு தூக்கம் வருமே ஜேகே. லேட் நைட்டு நீ தூங்குவ, சரி தூக்கத்துலேருந்து இன்றைக்கி வச்சு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை வேணாம், இப்போது நீங்கள் வேலைக்கு போங்க, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்புறமா பார்த்துக்கோம். முதல்ல ஜியூங்ஷியை வளர்ப்போம், டெவலப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். போடி அப்படியே சொல்லிவிட்டு இப்படியே மழுப்பி விட்டுறது பேப்ப. அப்படி நீ வந்துட்டு நீயாவே வந்து ஓகே எப்போவுமே சொல்ல மாட்டேன்.
போ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க இது பண்ணி விட நீங்களும் சிரிச்சுட்டு அங்கேருந்து வரீங்க. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு டேபிளில் ஜேகேவோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. யார் இது? ஜங்குக்கா ஃபோன் ரிங் ஆகுது பாருங்க, அட்டன் பண்ணுறி, நாங்கள் வாஷ்ரூமில் இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் நீங்களாம் எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ யார்? ஹலோ மிஸ்டர் ஜானோட வீடா? ஆமாம் மிஸ்டர் ஜியோனோட வீடு தான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஹேண்டில் இருக்க ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே நீட் ஆன் பண்ணி ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ஹேண்டை டவல் வச்சு தொடச்சிட்டு வந்துட்டுருக்காரு. பொண்டாட்டி என்னடி தரல உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தா உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. என்னடி ஆச்சு? என்னாச்சுடி? பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சீக்ஸை பிடிச்சி தட்ட நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்குக்கா என்னாச்சுடி? ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் கட் ஆகிருக்கு. பொண்டாட்டி என்ன ஆச்சுடி? என்னாச்சு சொல்லு. ஜேகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் தான் அப்பாக்கு என்னடி ஆச்சு? அப்பா இறந்துட்டாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே அவங்கள பார்த்துட்டு சரி எதுவும் இல்லை அழக்கூடாது அவ்வளோதான், எதுவும் இல்லைடி, எதுவும் இல்லை இங்கே பாரு இப்போ போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள இன்னைக்கு வச்சு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா அவரோட உடம்புல அங்கங்கேயா ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. லைக் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அது பச்சையாக தெரியுது. போலீஸஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படியே வராங்க ஜேகே பக்கத்தில். நீங்கள் தான் மிஸ்டர் ஜியோனா? நான் தான் ஜியோன். இது ஷீ இஸ் மை ஒய்ஃப், இவளோட அப்பா தான். ஓ நான் நம்ஜூன், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓ சொல்லுங்கள். நீங்கள் பெரிய மாஃபியான்னு கேள்விப்பட்டேன். ஐம் ரைட்? எஸ் சார். நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லவும் நீங்கள் அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் தள்ளி போகிறீங்க. ஸோ நம்ஜூன் ஜேகேவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன விஷயம்னா பாடியில் நிறைய பிளேசஸில் கட் பண்ணியிருக்காங்க. லைக் ஏதோ ஒரு துரு பிடிச்ச கத்தினால். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு. உங்ககிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலையா? இல்லை, லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம், ஆனால் அதை பற்றி எதுவும் சொல்லலையே. ரொம்ப நாளாகவேங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும் அவர் ஸ்ட்ரெஸ்டாகி அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது? இல்லை சார், நத்திங், எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது மேலே சந்தேகப்படுறீங்களா? சார், எனக்கு ஒரு பர்சன் மேலே சந்தேகம் இருக்குது. பட் இந்த பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ண வேணாம், நான் டீல் பண்ணிக்கிறேன். ஆனால் மிஸ்டர் ஜேகே, இதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுவோம்ல சார். அது ஒரு பர்சனல் இஷ்யூ. ஸோ உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. இதை ஒரு பெரிய கேஸாக நீங்கள் கொண்டு போவேன்னா ஜஸ்ட் லைக் நேச்சுரல் டெத்துன்னு சொல்லிவிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் சார். தென் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து லீவ் ஆகிடுறாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் பாஸ் ஆகுது. பார்த்தா ஜேகேவோட ஃபோனில் கால் வருது. அப்படியே ஜேகே பார்த்து அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஜங்குக்கா, என்னடா ஹாப்பியாக இருக்க போல? கெவின், எப்பட்றா எல்லா அட்டம்ப்ட்லேயும் அப்படியே ஃபோன் எடுத்த உடனே எந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன் நான் தான்னு. மறக்க முடிகிற வாய்ஸாடா? மறக்க முடிகிற வாய்ஸா? கரெக்ட், அந்த அளவுக்கு பதிஞ்சிருச்சா என்னோடய வாய்ஸு? நல்லாவே பதிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கெவின்? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்னோட செல்ல XYN எப்படி இருக்கா? அவளோட பொண்ணு உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன
எதுக்கு இப்போ எல்லாரை பற்றியும் விசாரிச்சுட்டு இருக்க? ஆ அது எதுவும் இல்லை சார். இப்போ நீ எவ்வளோ நல்லா இருக்க. உன்னோட மாமனார் எவ்வளோ நல்லா இருந்தார். அவரை போட்டு தள்ளின மாதிரி எப்படி அவரை போட்டு தள்ளின மாதிரி உன்னோட பொண்ணையும் உன் பொண்டாட்டியையும் உன் கண்ணு முன்னாடி அப்படியே போட்டு தள்ளிட்டு உன்னையும் போட்டு தள்ளினா அப்படி இருக்கும் ஜேகே. அதான் சொர்க்கம்ல உனக்கு. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதை பார்த்து, அந்த ஹாப்பினஸ்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜேகே. அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் எதுக்கு பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த ஹாப்பினஸை நான் உனக்கு ஃபுல்லாக தரேன். உனக்கு அதை தந்துட்டு நானும் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். என்ன ஓகே? என்ன கெவின் நினச்சிட்ருக்க? இவர் என் மாமனார். என்ன இருந்தாலும் ரொம்ப வயசாயிடுச்சு. அப்படியே கடையில் போகிறதுக்கு ஏதோ கொன்னுட்டேன். எனக்கு உன் மேலே கோவம் இல்லை. அப்படியே நீ கையை வைக்க வந்த உடனே நான் கையை வைக்க விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு நீ நினைக்கிறியா கெவின்? உன் கண்ணு முன்னாடி தான் நான் கையை வைப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா ஜேகே? பிளான் போட்டு தூக்குவேண்டா. ஆனால் சாவுன்னா உன் கண்ணு முன்னாடி தான் 2 பேருக்கும். அப்படியே கொன்று போட்டுட்டு ஒன்றையே சாவடிச்சிருவேன். செத்துப்போ. கடைசியில் அந்த நேரத்தில் அப்படியே அந்த வலியை அனுபவிச்சுட்டு செத்துப்போ மொத்தமாக. அப்படி நல்லா இருக்கும்ல ஜேகே? இப்படியே ஜாலியாக சும்மா குள்ளுன்னு உள்ள ஜிவ்வுன்னு நல்லா இருக்கும்ல? என்ன சொல்கிறது, கரெக்டு தானே? ஏய், உன்னோட சாவுக்கு நான் நாள் குறிக்கிறேன்டா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல. தப்பு ஜேகே. அப்படியே உன்னோட ஃபேமிலிக்கு டெத் டைமை நான் குறிக்கிறேன். யுவர் ஃபேமிலிஸ் டெத் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகே இங்கே அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரில் போயிட்டு ஹேண்ட் வைக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களோட ஹேண்டை எடுத்துகிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவருமே லிட்டரலி ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஸோ எல்லா ஃபியூனரலுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஜியூங்ஷியும் வேன்லேருந்து இறங்கி ஜாலியாக வரா. அம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் நிறைய நடந்துச்சு தெரியுமா? ஜியூங்ஷி, அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறியா? என்னாச்சும்மா? ஏன் இவ்வளோ சேடாக இருக்கா? அம்மா சேடானா ஜூஷியும் சேடாவான்னு உனக்கு தெரியும்ல. ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? எதுவும் இல்லைடா செல்லம், அது ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு லைட்டாக மனசு வலிக்குது, அதான். அப்பா கிட்ட போய் கதை சொல்கிறியா? இல்லை, நான் முதல்ல என்ன இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். உனக்கு அப்பா தானே பிடிக்கும் ஜியூங்ஷி, அப்பா கிட்ட சொல்லு. அம்மா நாளைக்கு கேட்குறேன். இல்லை, நீ சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு பயமாக இருக்குது, நீ சொல்லு. எதுவும் இல்லைடா செல்லம், அம்மா நல்லா இருக்கேன். நீ அப்பா கிட்ட போய் சொல்லு. இல்லை, நீ சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு. இல்லைன்னா நான் போக மாட்டேன். நானும் அழுவேன். என்கிட்ட கூட நீ எல்லாத்தையும் மறைக்கிறல்ல, சொல்ல மாட்டேல்ல. போ, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், போ. அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வா. சரி, அம்மா ஃபீல் பண்ணலை, சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ சேட்னஸையாக மறைச்சிட்டு அப்படியே அவளை தூக்கி லேபில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்குறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே டெரஸ்க்கு போய் கால் பேச தான் போயிருந்துருப்பார். அப்படியே கீழே வந்து பார்த்தா ஜியூங்ஷி கிட்டே நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே வந்து ஜியூங்ஷி அப்படியே தூக்கிறாரு. ஜியூங்ஷி குட்டி, எப்போ வந்தீங்க? வேன் வீட்டுக்கு வந்தப்போவே நான் வந்துட்டேன். கீழேருந்து உங்களை மேலே பார்த்தேன். வேன் வந்ததும் நீங்கள் கீழே வருவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் கீழே வரவே இல்லை. அதான் பேபி சேட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறா. அப்படியெல்லாம் இல்லை ஜூங்ஷி,
அது இம்பார்ட்டண்டான ஒரு கால் பேசிகிட்டு இருந்தேன், அதான் வர முடியல. ஸோ சொல்லு சொல்லு. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? டேடா கிட்ட சொல்லாமல் மம்மி கிட்ட முதல்ல சொல்ல போயிட்டியா? சொல்லு, என்ன நடந்துச்சு? நான் முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். ஓ அப்படியா? சரி, அப்போ மம்மி கிட்ட போய் சொல்லிப்போ. அப்போ டேடா சண்டை. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2 பேருக்கிட்டையும் சொல்லவா? சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவளை பிடிச்சி உட்கார வச்சு 2 பேரும் கதை கேட்குறீங்க. ஸோ அவளோட ஃபேஸை பார்க்கும்போது தான் 2 பேருக்கும் கொஞ்சமாக தான் ஆறுதலாக இருக்குது. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேருக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜியோங்ஷியை தூங்க வச்சு செப்பரேட் ரூமில் படுக்க வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் உங்களோட ரூமில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பெட்லேயும் உட்காரல, பெட்டுக்கு கீழே வந்து உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு படுத்திருக்கீங்க. ஜேகே சொல்லுடி, என்ன இப்போவும் சேடாக இருக்கியா? என்ன ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஜேகே? ஜியோங்ஷியோட ஃபேஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்குது. எதுவுமே தெரியாதுல்ல அவளுக்கு. ஆமாம், அவளுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன பண்ணுறது ஜேகே? இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா? எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. சங்குக்கா, தாயாங்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம பாரிஸ்க்கு போயிடலாம். இல்லைன்னா ஃபெலிக்ஸ் கிட்ட ஆஸ்திரேலியாவா போவோம். இங்கே இருக்க வேணாம் ஜேகே. ரொம்ப 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 பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஜேகே. நம்ம 2 பேருன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்த வந்திருக்கா ஜேகே. அப்பாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ பாரு, எதுக்கும் பயப்படாத. நீ யார்? மிஸ்ஸஸ் ஜூன். அவள் யார்? மிஸ்டர் ஜூனோட பொண்ணு ஜூங்ஷி. எதுக்குமே பயப்படாத, சரியா? அப்படியே என்னை மீறி அவனாவது உங்கள் மேலே கையை வச்சுருவானா? ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. நான் என்ன பண்ணுறது ஜேகே? என்ன தான் என்னோடய மனசுக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் அது ஆறவே மாட்டேங்குது. அப்பாவை இழந்துட்டேன் ஜேகே. நான் என்ன பண்ணுறது ஜேகே? அப்பா எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்களா? இங்கே பாரு, எவ்வளோ அழணுமோ இப்போவே அழுதுரு. சரியா? எவ்வளோ அழணுமோ இப்போவே அழுதுரு. எதுவும் ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் அழுத அப்படியே ஜேகேவோட செஸ்ட்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்கள அப்படியே பெட்டில் லைட்டாக வச்சுட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. இப்படியே ஒரு 1 வீக் ஒரு மாதிரி தான் போகும். அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து திருப்பியும் நார்மலாக ஆகிடுது. இப்போது ஜியோங்ஷிக்கு வந்து 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதாவது 3 இயர்ஸ் பாஸ் ஆகிருச்சு. இப்போது வந்துட்டு மார்னிங் தான் ஜியோங்ஷி அப்படியே நின்றுட்டுருக்கா. மா சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேன் ஜியோங்ஷி, இரு. இந்தா புடி. ஓகேம்மா. என்னம்மா இவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்க்குறீங்க? வயசாகுது இல்லை ஜியோங்ஷி? வயசாகுதான். எங்க டம்மியாக காட்டுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் டம்மிக்கிட்ட வச்சு ஒரு மாதிரி முணங்குறா. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அவள் வந்து அப்படியே என்னென்னமோ சொல்கிறா. என்ன சொல்லிட்டு போகிற? அதெல்லாம் எனக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கும் உள்ள சீக்ரெட், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, சரியா? டாடா. சொல்லு ஜியோங்ஷி. பாப்பா போயிட்டு வரேன். பாய் பாய். டாடா, இன்னைக்கு பிக்கப் பண்ண வரீங்களா? பிக் பண்ணுறதுக்கா? பேபி இன்னைக்கு ரொம்ப டைம் ஆகும் என்னோடய வேலை முடிகிறதுக்கு. நைட் வந்து ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே டாடி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே படுத்துட்டு லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் இங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி பொண்டாட்டி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? ப்ளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்படியா? ஏன்? யூங்ஷி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு, அப்புறம் உள்ள ஒரு பேபி, அப்புறம் என் கண்ணு முன்னாடி என்னோட முதல் பேபி. இதுக்கு மேலே என்ன வேணும் ஜேகே? ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? என்னடி அதுக்குள்ளாடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்கிற? யூங்ஷிக்கு 6 வயசாகுது, உள்ள ஒரு பையன் இருக்கான். இனி ஒரு ட்வின்ஸை கூட அரேஞ்ச் பண்ணிடலாம்.
ட்வின்ஸா? என்னாலலாம் இதுக்கு மேலெல்லாம் முடியாது. வேணாம் வேணாம். என்னாடி அப்படியெல்லாம் விட முடியாது. இன்னும் ஒரு ட்வின்ஸ் பிறந்து அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். ட்ரிபிள்ஸா? சீக்கி என்ன? இவன் அப்புறம் ஒரு ட்வின்ஸு மொத்தம் 4, 5, 6, 7 ஆயிடும். 7 ஆனதுக்கப்புறம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் ஒன்று வேணாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலாம். என்ன ஓகேவா? அப்படியெல்லாம் வேணாம். இவனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே ஜூஷியும் உங்களை மாதிரி இவனும் உங்களை மாதிரி அழகாக இருக்கும். அவனும் போதும். அதுக்கு மேலெல்லாம் வேணாம். அப்படியெல்லாம் இல்லடி, அதுக்கு மேலே வேணும். சரி பொண்டாட்டி, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஓகே, கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும். சரக்கெல்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அங்கேருந்து இங்கே இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேறு அங்கங்கன்னு சொல்லிட்டு சப்ளை பண்ண போகணும். ஓகே, அதனால் வீட்லேயே சேஃபாக இரு, எங்கேயும் போயிட்டுருக்காது. ஓகே, என்ன வேணும்னாலும் புருஷனுக்கு கால் பண்ண வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ, போயிட்டு வரேன். சரி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. 5 o'clock ஆயிடுச்சு, இன்னும் ஜியோங்ஷா காணும். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, எங்கே போயிட்டா இவ, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மொபைல் எடுத்து ஸ்கூலுக்கு தான் கால் பண்ணுறீங்க. பார்த்தா அவள் முன்னாடியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடியே போயிட்டாளா? இன்னும் வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மொபைலை வச்சுட்டு காரு எடுத்துகிட்டு போய் ஒன்ஸ் ஸ்கூலில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு அப்படி கிளம்ப பார்க்கும்போது உங்களோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. யார் இந்த டைமில்? ஹலோ எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் ஜூன்? ஹலோ, யார்? நான் என்ன தெரியலையா? எப்பாடியா அப்படியே கொஞ்ச நாள் லவ் பண்ணியடி என்ன உரி அப்புறம் ஜேகே கூட போய் சேர்ந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்ச நாள் வேலை பார்த்தியடி. என்ன மறந்துட்டியா? கெவின்? கெவினே தான். இப்போ அது ஞாபகம் வந்துச்சு. அப்படியே வாய்ஸை மறந்துட்டு பார்த்தியா? சரி விடி எக்ஸு. அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உன்னோட பொண்ணு வேறு எங்கேயும் போகலை. இப்போ பதறி இருப்ப, அது வேறு விஷயம். உன்னோட பொண்ணு வேறு எங்கேயுமே போகலை, என்கிட்ட தான் இருக்கா. கெவின், என்ன சொல்கிற? ஜியோங்ஷியை விட்டுரு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள் சின்ன குழந்தடா. புரியுது, ஆனால் சமத்து பிள்ளையா இருக்காடி. ஜாலியாக இருக்கா. அப்படியே என் கையால் தான் அவன் குடும்பத்துக்கு சாவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாவம் அழுதுருவாள்ல. கெவின், விட்டு சொல்லிட்டேன், தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காது. ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனையும் ஃபோன் பண்ணி கூப்பிட தான் போகிறேன். கவலையப்படாத, அவனும் வந்துடுவான். முதல்ல நீ டக்குன்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக வந்துடு. அப்புறம் கேள்விப்பட்டேன், ஏதோ செகண்ட் பேபி ஏதோ வயிற்றில் வளருதாமே கேள்விப்பட்டேன். உண்மையா என்ன? கெவின், இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம கோவத்தை அப்புறமா பரிமாறிக்கலாம். இப்போ உன் பொண்ணோட உயிர் முக்கியம் உனக்கு. ஓகே, எண்ணி 1/2 hourல இங்கே வந்துடு. இல்லை, உன் பொண்ணோட உயிரை நான் எடுத்துருவேன், புரிஞ்சா? கெவின், கெவின் வரேன்னு சொல்லுடி. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஸ்பீடாக போகிறீங்க, ஜேகேக்கு டயல் பண்ணிகிட்டே தான் போகிறீங்க. பட் ஜேகே கால் எடுக்கலை. அப்படியே ஸ்பீடாக போயிடுறீங்க, போய் சேர்ந்துடுறீங்க. அது ஒரு பழைய மேன்ஷன், அங்கே தான் கூப்பிட்டுருந்துருப்பான். ரொம்ப ஒரு மாதிரி தூளெல்லாம் அடித்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பீடாக அங்கங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காடுறீங்க. ஜியோங்ஷி அப்படியே ஓடி வரா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து ஜியோங்ஷியை பார்க்குறீங்க. ஜியோங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. அவள் ஓடி வந்து ஹக் பண்ணுறா. ஜியோங்ஷி என்ன ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு? ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலைம்மா, அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜியோங்ஷி, உன்னை கெட்டி எதுவும் வைக்கலல்ல? உன்னை எதுவும் பண்ணலைல்ல யாரும்? என்னை எதுவும் பண்ணலை யாரும், நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படியே அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. ஜியூங்ஷி அப்படியே பார்க்குறா. யாரும் பார்க்காதீங்க, இவங்க தான் என்னோட அம்மா. ஆ, அப்புறம் அந்த அங்கிள் சொல்லியிருந்தாரு அப்பாவுக்கும் கால் பண்ணுறேன்னு. பண்ணி அவர் அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக அவ்வளோ இன்னசென்ட்டாக கேட்குறா. அவனுங்கெல்லாம் அப்படியே பார்த்து சிரிக்கிறானுங்க. ஜியூங்ஷிக்கு எதுவுமே புரியல. ஜியூங்ஷி இங்கேருந்து எப்படியாவது போகணும். ஆ, ஏம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஐஸ்லேன் இருக்க டியர்ஸ் தென் பயத்தை பார்த்துட்டு அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படியே அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மேலே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மேலே போய் பார்த்தா ஒரு சேரில் கெவின் அப்படியே அவ்வளோ ஸ்வேகாக உட்காந்துட்டு இருக்கான். உங்களை 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உங்களை நீடோன் போட்டு உட்கார வைக்கிறானுங்க. ஜியூங்ஷி அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்படியே கெவின் பக்கத்தில் போயிட்டு அங்கிள், என் அம்மா உங்களுக்கு தெரியும்ல, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்னோட அம்மாவை தெரியாமல் இருக்குமா செல்லம்? ஜேகே என்னோட ஃப்ரெண்டுன்னா நீ என்னோட பொண்ணு மாதிரி. அப்போ அம்மா யாரு? ஆ, என்னோட அம்மாவா? ஆ, அதாவது மச்சி நிச்சி. ஆ, சரி செல்லம், நீ வெளியே போய் விளையாடிட்டுரு, நான் அம்மா கிட்ட பேசின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாடி கார்டு வந்து ஜியூங்ஷை வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் வரான் கெவின். வந்து அவங்க கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறை. அப்படியே நீங்கள் கன்னத்தில் கையை வச்சுட்டு கெவினை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? அப்படியே உன்னை பார்த்ததும் தூக்கி போட்டு பண்ணணும்னு தான் இருந்தேன். வயசாகிடுச்சு. ஆ, வயசானாலும் இன்னும் அப்படியே இருக்கடி. வர்ஜினிட்டி அவன் எடுத்தாலும் சும்மா கும்முன்னு இருக்க. அப்படியே வயிற்றில் ஒரு குழந்த, ஒரு பிள்ளைய பெற்றுருக்க. இருந்தாலும் அப்படியே நச்சுன்னே இருக்கியாடி. எப்படிடி? அப்படியே உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தையும் பார்க்க பிடிக்காம கல்யாணம் வரைக்கும் பண்ணாமல் இருக்க இன்னும். எப்படி அப்படி? இதோ வயிற்றில் இருக்கு பார்த்தியா, இந்த பிள்ளைய வச்சுட்டே ஒன்றா என்னால் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காதே. அப்படியே ஒருத்தன் தின்ன எச்சையாலையில் எனக்கு தின்றதுக்கு விருப்பமே இல்லை. என்ன பண்ணுறது? அதான் எனக்கு கிடைக்காதது அவனும் வாழ்க்கை முழுக்க வச்சு அனுபவிக்க வேணாம். அதான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தள்ளிடலான்னு தான் உன்னோட பொண்ணை முதல்ல தூக்குனேன். பொண்ணுங்க இருக்கான்னா அம்மாவான நீ தாராளமாக இங்கே வந்து தான் ஆகணும். நீயும் உன் பொண்ணும் இருக்கன்னா உன் புருஷன் அப்படியே இருந்துருவானா? அதுவும் வயிற்றுல ஒரு புள்ள வேற. வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடுவான். இன்னும் அவர் அப்படியே தான்டா இருக்காரு, ஒரு இதுவுமே இல்லை. ஒன்று அவர் கண்ணால் பார்த்த உடனே குழி தோண்டி புதைச்சிருவாருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பியும் பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விடுறான். அப்படியே நீங்கள் திருப்பியும் அவனை கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்க்குறீங்க. என்னடி அந்த திமிர் இன்னும் உனக்கு குறையவே இல்லை பார்த்தியா? அப்படியே அந்த நேரம் எனக்கு இந்த திமிரை வச்சுட்டு சண்டை போட்ட அவன்கிட்ட, இப்போ அவனை வச்சு என்கிட்ட சண்டை போடுற. இருக்கட்டும், அவன் வரட்டும். அப்புறமா அடிக்கிறதுக்கு மிச்சம் வைக்கணும்ல. அப்புறம் அடிச்சடிச்சு இப்போவே சாவிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறது? அவன் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சேரில் போய் உட்காடுறான். இப்படியே ஒரு 7 o'clock ஆகுது. ஜேகேயோட காரும் வந்துடுது. ஸோ நீங்கள் கார் சவுண்ட் கேட்டதும் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கெவின் அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி ஸ்மிப் பண்ணுறான். வந்துட்டான் போல் உன் புருஷன், உன் சிங்கக்குட்டி வந்துட்டான் போல். சரி, கூப்பிட்டு வரேன். முதல்லையே உன் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்காது, கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெவின் படகு கீழே இறங்கி போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கெவின் வந்து கீழே போயிடுறான். ஜேகே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி ஆகி அப்படியே காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வராரு. வந்து அப்படியே அந்த நடு மேன்ஷனில் நின்று ஒயன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உங்களுக்கு நல்லாவே கேட்குது. பட் சவுண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அப்படியே ஒருத்தன் வந்து நைஃப் வச்சுட்டு இருக்கான் அவங்களோட கழுத்தில். அப்படியே நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
கொஞ்ச நேரம் ஜேகே அப்படியே கத்திகிட்ருக்க, ஜேகேயோட பேக் ஹெட்டில் ஒரு ராடு வந்து அடிக்குது. அப்படியே ஜேகே கீழே விழுந்து ஃபைண்ட் அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவோட சவுண்டும் கேட்கல, கெவின் மேலே வரவும் இல்லை. நீங்கள் நல்லாவே பயந்து போயிடுறீங்க. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இங்கே ஜேகே சைடு வந்தால் அவனை வேற ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடித்து மூஞ்சி முகல்ல எல்லாம் அப்படியே உடஞ்சி ரத்தமாக வருது. அப்படியே ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை எடுத்து மொத்தமாக ஜேகேயோட மூஞ்சில் ஊற்றி விடுறான். அப்படியே ஜேகே ஒரு லாங் ப்ரீத் எடுத்து முழிக்கிறாரு. ஜெகே என்னடா அடிச்சடிச்சு ராடுக்கே வலிக்குதுடா அந்த அளவுக்கு. அதான் நீ எழுப்பிட்டேன். எப்படிடா இருக்க? பார்த்தாலே தெரியுது நல்லா இல்லை, இருந்தாலும் கேட்குறது தப்பு தான். எப்படி இருக்க? ஜி கெட்டி வச்சு அடிக்கிறியடா எச்ச. எப்போவுமே இந்த பொட்டையாக தான் யோசிக்கிறல்ல நீ கெவினு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பேச கெவினுக்கு கோவம் வருது. இழுத்து ஒரு பஞ்சு மூஞ்சிலேயே விடுறான். பூ இப்போ கூட கட்டி வச்சு தான் அடிக்கிறடா. என்னடா என்ன பண்ணிட்டான் அப்படி ஒன்று? உனக்கு பார்த்து வச்சுருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், அது மட்டும்தானே பண்ணேன், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா? டேய் நீ பார்த்து வச்சுருந்த பொண்ணு மட்டும் கிடையாது, அப்போ தாண்டா இங்கே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் மொத்தமாக எடுத்துட்டல்ல. ஆமாம் ஆமாம், ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு ஒரு நாள், அப்புறம் உலகத்தில் இருக்கிற பில்லி பைனஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் கொடுக்க வேண்டிய தங்க கட்டி தூக்கிட்டு வந்து டைமண்ட் ஆக்கிட்டேன். பெரிய லாஸ் தான், உண்மைதான். என்ன பண்ணுறது? இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் இவ்வளோ சீப்பாக நடந்துக்காதடா, அவன் என் பொண்டாட்டிடா. அப்புறம் எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணுற? அவள் இன்னொருத்தனுக்கு சொந்தமாகிட்டா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிறா அப்படின்னு நீ மூடிட்டு விட்டுருந்துருக்கணும். ஆனால் பழி வாங்குவேன் பழி வாங்குவேன் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க. ஜேகே பழி வாங்க தொடங்கினா எப்படி இருக்கும்னு தெரியுமா உனக்கு? பழி வாங்குவியா? முதல்ல நீ இருக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு நட்டப்பியான்னு போகிறஜேக்கு, அப்புறம் நம்ம பழி வாங்குறத பற்றி யோசிக்கலாம். மாமே இப்போ கூட இந்த கை தறுத்து விட்டேன்னா ஒன்று செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. வேணா கை தறுத்து விட்டு பாரு. டேய் நின்ன கிறுக்கு கூன்னு நினச்சியா உன்னை அவுத்து விட்டு வேடியாக பார்க்குறதுக்கு? எனக்கு தெரியும்டா, உன்னெல்லாம் அவுத்து விட்டு 100 பேரை முன்னாடி கொண்டு வெட்டி சாயின்னு சொன்னாலும் நீ சாய்ச்சிட்டு போயிட்டே இருப்ப. உன் கையில் எதுவும் தேவையில்லை, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தில்லு வயிறு நம்ம தானே என்னை கட்டி வச்சு பண்ணிட்டு இருக்க. கெட்ட அவுத்து விட்டுட்டு நான் வேணாம் பண்ணிக்கோ. பண்ணிக்கோ பண்ணிக்கோ. உன் கையிலையும் எதுவும் இல்லை, என் கையிலையும் எதுவும் இல்லை. தான் இருக்கா என்ன? சட்டையெல்லாம் கழட்டிட்டியா? உள்ள ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன கெட்ட அவுத்து விட்டுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் கெவின் அப்படியே திரும்பி நினைக்கிறான். அதான்டா தைரியமே இல்லை, தைரியமே இல்லை. எதுக்குடா நீ எல்லாம் உயிரோட இருக்க? தப்பு தப்பு தப்பு, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே வந்து அவனோட கோவத்தை மேலும் இன்க்ரீஸ் பண்ண கெவினுக்கு சுத்தமாக பொறுக்க முடியல. ஒரு பாடி கார்டை விட்டு அவுத்து விட சொல்கிறான். ஸோ கெட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அப்படியே ஜேகே எந்திரிச்சு நிற்கிறாரு. கெவின் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே சண்டைக்கு கூப்பிட ஜேகேவும் அப்படியே போய் பயங்கரமாக ஃபைட் நடக்குது 2 பேருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே கெவின் ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்துட்ருக்கான். ஸோ சுற்றி நிற்கிறவனுங்களெல்லாம் அடிக்க சொல்கிறான். அவனுங்களும் தாறுமாறாக போட்டு அடிக்கிறானுங்க. பட் எந்த வெங்காயமும் அங்கே வந்து செட் ஆகலை. அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு அப்படியே ஜேகே வந்து கெவின் முன்னாடி உட்கார்றாரு. என்னடா ஏச்சா நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படியே நீ வந்து என்னை வந்து கட்டி வச்சு என் பொண்ணை தூக்கின்னு வந்து என் பொண்டாட்டியை தூக்கின்னு வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே என்னை போட்டு தள்ளிட்டா அவங்களையும் போட்டு தள்ளுறேன்னு சொன்னால் எல்லாம் நடந்துருமா? மேலே ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா என்ன? தெரியல. அப்படியே என்னமோ ஒன்று, நான் அந்த லாஜிக் கதைக்கெல்லாம் போகலை.
உன்னை வந்து பார்த்ததுமே வெட்டி கூறு போடணுன்னு தான் நினச்சேன். நான் என்ன பண்ணுறது? என்ன இருந்தாலும் நீயும் ஒரு யங்ஸ்டர். என்னென்னாண்டா ஆமாம், என்னோட சின்ன பையன் தான் நீ. ஆமாம், உனக்கு சான்ஸ் தரேன். நீ வாழ், எங்களை வாழை விட்டுட்டு வாழ். அப்படியா இருந்தா இப்போ நான் உன்னை உயிரோட விடுறேன். இல்லையா இப்போ நான் என் கையாலே உனக்கு கொண்டு கூட்டிகிட்டு போயிடுறேன். ஓகேன்னா சொல்லு, இல்லையா சொல்லிடு, நான் உனக்கு கொண்டு கூட்டிகிட்டு போயிடுறேன். எப்படி டீலிங் எப்படி இருக்குது? குட்டா நாட் குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நான் எப்போவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் ஜிகே. ஓ அப்படியா, அப்போ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து அவனை வந்து அடிக்க போக, டேய் அவங்கள கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் இங்கேருந்து கத்துறான். ஜேகே அப்படியே அடிக்கிறத ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா ஸ்டெப்ஸில் இருந்து ஜூங்ஷியாவத்தை தூக்கிட்டு வரான். இன்னொருத்தனோட நைஃப் பாயிண்டில் உங்களை வந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ 2 பேரும் அப்படியே இறங்கி வராங்க. அப்போ ஜேகே அவ்வளோ நேரம் வெறியோடு நின்னவர் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெறி அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு அவ்வளோ சாஃப்டாக மாறிடுறாரு. கெவின் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறான், தரையிலேயே உட்காடுறான். ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டு சாஃப்டாக பார்த்துட்ருக்க ஜூங்ஷி வந்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அந்த பாடி கார்டு வந்து இறக்கி விட்றான். ஸோ அவனும் அப்படியே போயிட்டு ஜேகே கிட்டே போனான். ஜேகே அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. என்ன அப்பாவை மிஸ் பண்ணியா என்ன? இல்லை மிஸ் பண்ணலை. என்ன ஏன் மிஸ் பண்ணலை? டாடா ஒரு இம்பார்ட்டண்டான வேலைக்கு போனீங்கல்ல, அதான் முடிகிற வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஜூங்ஷிச்சலாம் எவ்வளோ எப்போ இவ்வளவு மெச்சூர்டு நீங்கள்? எப்போ எவ்வளோ மெச்சூர்டா நீங்கள்? எப்போ? இல்லைடாடா. ஏன் இவ்வளோ பிளட் ஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்குது? ஒன்றும் இல்லை செல்லம், அப்பாவோட வேலையாக தானே, டீ மாஃபியா இல்லை நான். அதான் லைட்டாக அடிபட்டுச்சு. யார் உங்கள் ஃப்ரெண்டு அடித்தாங்களா? ஆமாம் ஃப்ரெண்டு தான் அடித்தான். கீழே படுத்துட்ருக்கானே இந்த எச்ச பொறுக்கி தான் அடித்தான். அப்புறம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வந்து கிஸ் பண்ணுறா. ஜேகே வந்து ஒரு மாதிரி டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜூங்ஷியோட ஃபர்கட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டாரு. ஓகே செல்லம், வேலையை முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டுக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜியூங்ஷியை கீழே இறக்கி விடுறாரு. ஜியூங்ஷியும் அப்படியே குடுன்னு ஓடி போகிறா. ஸோ அப்படியே க்யூட்டாக தான் ஓடி போகிறா. ஓடி போயிட்டு உங்களை ஒரு பாடி கார்டு வந்து பிடிச்சி வச்சுருப்பான் இல்லையா? ஸோ அவன் பக்கத்தில் ஓடி போயிட்டு அவன் என்னமோ பண்ணுறா, அவன் கத்துறான். அட் த செகண்ட் அப்படியே ஜேகே கையில் ஒரு பிஸ்டல் இருக்கும், அதை எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. ஹெட் ஷாட்டு அப்படியே கீழே வந்து செத்து போயிடுறான் அவன். அடுத்தவன் அப்படியே ஜியூங்ஷியை பிடிக்க போகலான்னு பார்க்கும்போது அவள் கையில் குட்டியாக ஒரு காம்பஸ் தான் வச்சுருப்பா, அவனோட நீலை எடுத்து குத்திடுறா. அட் த செகண்ட் அப்படியே ஜேகே வந்து அவனோட ஹெட்லேயும் ஒரு ஷாட் போட்டு அவனையும் ஹெட் ஷாட் போட்டு கீழே சாய்ச்சிடுறாரு. அப்படியே 2 பேரும் விழுந்துடுறானுங்க. இப்போ கெவின் மட்டும்தான் உயிரோட இருக்கான். அப்படியே ஜேகே சிரிச்சுட்டு கெவின் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நீ மாஸ்டர் மைண்டட்னா நான் உன்னை விட எக்ஸ்ட்ரா ப்ரோ மாஸ்டர் மைண்டட். என்னை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, என் கூடவே சேர்த்து என் பொண்டாட்டியை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ பண்ண பெரிய தப்பு, என் பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தது. தென் ஒரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் நீ பண்ணது, என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க கெவின். சொர்க்கத்தில் இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு நீ சொர்க்கத்தில் இருந்தால் மீட் பண்ணுறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கும் ஹெட் ஷாட்டு, அவனும் செத்து போயிடுறான். ஸோ ஜேகே அப்படியே உங்கள் சைட் திரும்பினா நீங்கள் ஸ்பீடாக வந்து அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஜூங்ஷி என்ன அப்படியே என்ன அப்படியே இங்கே வந்ததும் தான் உனக்கு தெரியும்ல இவனுங்கெல்லாம் எப்படின்னு. அப்புறம் எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்க வேண்டியதானே, கையில் பிரிஸ்டல் இருந்துச்சு, என் செல்ல பொண்ணுக்கு பாக்ஸிங் தெரியும், அப்புறம் ஏன் எல்லாரையும் விட்டு வச்சுருந்தேன்? இல்லை என்ன இருந்தாலும் டாடாவுக்கு நிறையா குறைச்சல் கொடுத்துருப்பாங்கல்ல இவங்கெல்லாம், டாடாவோட கையால் போனால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன், அதான். தானா? அப்புறம்
என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து பேக்கை டரப் பண்ணேன். எல்லாம் உங்களோட ட்ரைனிங் தான், என்ன சொல்லன்னு வேற. ஹே அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் ஹக் பண்ணி உங்களோட ஃபோரையிலையும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா உங்களுக்கு செகண்ட் பேபியும் பார்ன் ஆகிடுது. அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. இருங்க 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 இருங்க, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, உலக கண்ணு எல்லாமே என் புருஷன் மேலேயும் என் பொண்ணு மேலே தான் இருக்குது. சுற்றி போட்டதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஹே உன் மேலே தான் இருக்குது, எங்களுக்கு முதல்ல சுற்று, அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு சுற்றுறோம். ஆ இது சூப்பர் ஐடியா டாடா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்லிட்டு நீங்களும் அப்படியே 3 பேருக்கும் சுற்றுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வாங்கி உங்களுக்கு மட்டும் தனியாக சுற்றுறாரு. ஸோ ஓகேடா, இதோட நம்ம இந்த எஃப்எஃப்பை ஸ்வீட்டாக அழகாக முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டு வந்து இந்தியன் டோன் இங்கே கொண்டு வந்துட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எப்படி சொல்கிறது, அது தன்னால் வந்துருச்சு. ஓகேடா, பிளான் பண்ண மாதிரியே நல்லா வந்து கொண்டு போயிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிச்சிட்டேன் ஃபைனலி. இந்த பார்ட் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லாங் டியூரேஷன் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா போக வைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை ஷார்ப்பாக மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஆல்.